SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு. யாழில் வீதிக்கிறங்கிய மக்கள். தேர்தல் ஆணைக்குழு விடுவித்துள்ள விசேட அறிவிப்பு. டயனகாமவேக்கு எதிரான மனு தள்ளுபடி. கட்டுப்பணத்தை செலுத்தினார் சரத் பொன்சேகா. யாழ்ப்பாணத்தில் கிணற்றில் விழுந்து ஒருவர் பலி. கோட்டபாய பாணியில் நாட்டை விட்டு தப்பியோடும் பங்களாதேஷ் பிரதமர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யாழ்ப்பாணத்துக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் விஜயம் செய்திருந்த ஜனாதிபதியின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமராட்சி மக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். வடமராட்சி பிரதேச செயலகத்தினை முற்றுகையிட்டு குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மருதங்கேணி மற்றும் வடமராட்சி கிழக்கை பிரதேச மக்களே இவ்வாறு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 2/8/2024 அன்று யாழ் தாளியடிக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தாளியடிக்கென தனி கிராமம் ஒன்றை அமைத்துக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக மருதங்கேணி மக்கள் குறித்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கை கூறு போடாதே, பிரதேச செயலகத்தை மருதங்கேணி என மாற்றாதே போன்ற வாசகங்களை கொண்ட பதாதைகளை காட்சிப்படுத்தி குறித்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் நாடளாவிய ரீதியில் எந்த ஒரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்களிக்க வசதி செய்யப்படும் என பரப்பப்படும் செய்தி பொய்யானது என தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் வாக்காளர்களுக்கு தபால் மூலம் அனுப்பப்படும் உத்தியோகபூர்வ வாக்கு அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குச்சாவடியை தவிர வேறு எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் வாக்களிக்க அனுமதி இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கையை தெரிவித்துள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனகாமகே நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பிரிதி பத்மன் சூரசேன, ஜசந்த கோதாகுட மற்றும் ஷிசான் குணவர்த்தன ஆகிய 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது பெரும்பான்மையான நீதிபதிகள் உடன்பாட்டின் அடிப்படையில் மனுவை தள்ளுபடி செய்ய 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்றம் முடிவு செய்தது. வெலிகம முன்னாள் மேயர் ரொசான் ஜெய விக்ரமினால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்மாச சரத் பொன்சேகா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். ராஜகிரியில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தும்பளை பகுதியில் கிணற்றுக்குள் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பருத்தித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் பருத்தித்துறை தும்பளை பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பங்களாதேஷ் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய உலகச் செய்திகள். பங்களாதேஷ் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் அக்லதா நகரத்துக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார் என BBC தெரிவித்துள்ளது. மாணவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் தலைநகர் டக்காவை நோக்கி பேரணியாக சென்று கொண்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை கடந்த காலங்களில் முன்னாள் இலங்கை ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்சவும் மக்கள் போராட்டத்தை கண்டு அஞ்சி நாட்டை விட்டு மாலத்தீவுக்கு தப்பி ஓடிந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு. யாழில் வீதிக்கிறங்கிய மக்கள். தேர்தல் ஆணைக்குழு விடுவித்துள்ள விசேட அறிவிப்பு. டயனகாமவேக்கு எதிரான மனு தள்ளுபடி. கட்டுப்பணத்தை செலுத்தினார் சரத் பொன்சேகா. யாழ்ப்பாணத்தில் கிணற்றில் விழுந்து ஒருவர் பலி. கோட்டபாய பாணியில் நாட்டை விட்டு தப்பியோடும் பங்களாதேஷ் பிரதமர்.